மகாலட்சுமின்றவங்க வந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றினாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. மகாலட்சுமின்றவங்க வந்து நிறைய ஐஸ்வர்யத்தை வந்து குறிக்கும், நிறைய செல்வ வளங்களை குறிக்கிற ஒரு தெய்வமா வந்து கருதப்படுறாங்க. அப்படி இந்த லட்சுமி நம்ம வழிபடும் போது செல்வத்துக்கு வந்து குறைவே இருக்காது. பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமையில வந்து லட்சுமி பூஜை பண்றது அத்தனை ஒரு சிறப்பு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை செல்வம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம சந்தானலட்சுமி படத்தை வீட்டில் வழி வச்சு ஒரு 11 வாரம் நம்ம வழிபடும் பொழுது ஏழை குழந்தைங்களுக்கு வந்து தானம் செய்வது, ஏழை குழந்தைங்களுக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணும் பொழுது நமக்கு கண்டிப்பா குழந்தை செல்வம் வந்து கிடைக்கும். பொதுவா பில்லி சூனி ஏவெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அது போல பிரச்சனை இருந்தா இவங்க வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அதே போல விஷக்கடி எதுவாக இருந்தாலும் இந்த தாயார் வந்து தீர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே போல இந்த தாயாருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இவங்களும் வந்து தங்கமலை வந்து புரிய வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அது நம்ம பார்த்து காமதேனு பத்தி தெரியும். நம்ம கேட்க கேட்க என்ன நம்ம வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கும். அதே போல கற்பக விருட்சம்ன்ற மரம், அதுவும் நம்ம என்னெல்லாம் கேட்கணுமோ என்னெல்லாம் வேணுமோ அது கிடைக்கும். பச்சையா இருக்கும். இங்க வந்து பெருமாளை விட தாயாருக்கு தான் சிறப்பு. எதுனாலுமே பெருமாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னுரிமை கொடுப்போம் எல்லா கோவிலையும். இங்க வந்து தாயாருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்ச்செல்வன் சுந்தரமூர்த்தி சார் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகாலட்சுமியோட சிறப்பம்சம் என்ன? அவங்களோட எத்தனை வகையான மகாலட்சுமி இருக்காங்க? அவங்களோட வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். அபிஷேகம் ஆன்மீக நேர் சேனல்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மகாலட்சுமிய பத்தி சொல்லுங்க சார். மகாலட்சுமினா யாரு? அவங்களோட சிறப்பம்சங்கள பத்தி சொல்லுங்க. நிச்சயமா மேம். மகாலட்சுமின்னு நம்ம பார்க்கும் பொழுது விஷ்ணு பகவானுடைய மனைவியா வந்து கருதப்படுறாங்க. இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. மகாலட்சுமின்றவங்க வந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றினாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை கடைச்ச போது அதுல பலவிதமான நன்மைகள் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அப்படி கிடைக்கும் பொழுது அதுல வந்து காமதேனு, கற்பக விருட்சம், இந்திரன் வச்சிருக்க வந்து ஐராவதம், அது போல நிறைய பொருட்கள் கிடைச்சது. கடைசியா வந்து மகாலட்சுமி வந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மகாலட்சுமி வந்து தோன்றியதுனால விஷ்ணு பகவான் வந்து அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எதற்காக மகாலட்சுமி அதுல இருந்து தோன்றாங்க? மகாலட்சுமின்றவங்க வந்து நிறைய ஐஸ்வர்யத்தை வந்து குறிக்கும், நிறைய செல்வ வளங்களை குறிக்கிற ஒரு தெய்வமா வந்து கருதப்படுறாங்க. அவங்க வந்து மனிதரா வந்து பிறக்கல, ஒரு தெய்வமா தான் வந்து தோன்றி இருக்காங்க. அதனால அவங்கள வழிபடும் பொழுது வாழ்க்கை நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள், நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது புராணம் இதிகாசங்கள் படி. மொத்தம் எத்தனை லட்சுமிகள் இருக்காங்க? யார் யார கும்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் வரும்னு சொல்லுங்க சார். பொதுவா அஷ்டலட்சுமின்னு சொல்லிட்டு 8 விதமான லட்சுமி இருக்காங்க. அதை தாண்டி 21 சோடச லட்சுமி இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து நம்ம வரமகாலட்சுமி, வரலட்சுமி வந்து கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நீங்க பார்ப்பீங்க ஆடி மாதத்துல வந்து இந்த விரதம் வந்து வரும். பல பேர்கள் வந்து இந்த விரதத்தை வந்து வழிபடுவாங்க. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சாலே நமக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து உபவாசம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாதி நாள் மட்டும் உபவாசம் இருப்பாங்க. வருடம் நிறைய பேர் இத கடைபிடிச்சு பல நன்மைகளும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லணும். எத்தன மகாலட்சுமி இருக்காங்க? விவரமா சொல்லுங்க சார். கண்டிப்பா. முதல்ல வந்து ஆதிலட்சுமி. இவங்கள வந்து நம்ம வழிபடும் பொழுது அனைத்து விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆதினாலே மிகவும் பழமையானது சொல்லப்படுது. அப்படி இந்த லட்சுமி நம்ம வழிபடும்போது செல்வத்துக்கு வந்து குறைவே இருக்காது. பொதுவாவே வந்து வெள்ளிக்கிழமையில வந்து லட்சுமி பூஜை பண்றது அத்தனை ஒரு சிறப்பு. தொடர்ந்து 11 வாரம், 21 வாரம்னு நம்ம வழிபடலாம். அப்படி வழிபடும் பொழுது நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம ஆதிலட்சுமிக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமி வந்து பொதுவாக வந்து எல்லாரும் நினைச்சுப்பாங்க. லட்சுமினாலே வெறும் செல்வத்த மட்டும் தான் குடுப்பாங்க. அது வந்து தவறான கருத்து. லட்சுமினாலேயே வந்து செல்வத்த தாண்டி அவங்க வந்து கல்வி குடுப்பாங்க, வீரம் குடுப்பாங்க, மிக அழகு குடுப்பாங்க, பதவி குடுப்பாங்க, எல்லாமே இருக்கு. வித்யாலட்சுமிய வழிபடும் பொழுது குழந்தைகள் வந்து கல்வியில சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சந்தான லட்சுமி. நெறைய பேர் இந்த காலகட்டத்தில வந்து குழந்தை செல்வம் இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம சந்தான லட்சுமி படத்த வீட்ல வழி வச்சு ஒரு 11 வாரம் நம்ம வழிபடும் பொழுது, ஏழை குழந்தைகளுக்கு வந்து தானம் செய்வது, ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணும்பொழுது, நமக்கு கண்டிப்பா குழந்தை செல்வம் வந்து கிடைக்கும். அடுத்தபடியா நீங்க பார்த்தீங்கன்னா, தைரியலட்சுமி. தைரியம் இல்லன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தைரியம் வந்து வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? தைரியலட்சுமி வழிபட்டா நமக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். பொதுவா வந்து என்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க, எந்த லட்சுமி இல்லனாலும் பரவால்ல, நமக்கு தைரியலட்சுமி மட்டும் இருந்தா போதும். மத்த எல்லா லட்சுமியும் கூட வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தைரியலட்சுமி வழிபடும்போது நம்மளுக்கு வீரம் நெறைய அதிகரிக்கும். ஆ எந்த ஒரு செயலையும் வந்து நம்ம தடையில்லாம வந்து நம்ம தங்கு தடை இல்லாம முடிக்கலாம். அதனால தைரியலட்சுமி வழிபடுத்தும் அத்தனை ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா வரமகாலட்சுமி. வரலட்சுமி தான் வந்து பொதுவா வந்து வட மாநிலத்திலும் சரி, நம்மளுடைய தென் மாவட்டத்திலும் சரி, எல்லாருமே வழிபடுறது வரமகாலட்சுமிய தான். இவங்கள வழிபட்டாலே போதும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும், எல்லா பதவிகள், எல்லா 16 பேர்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது.
இது தவிர்த்து நிறைய லட்சுமி இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமியை கும்பிட எந்த நாள் உகந்த நாள்னு சொல்லுங்க. மகாலட்சுமி வந்து பொதுவா வந்து சுக்கிரவாரம், சுக்கிர ஓரையில வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சுக்கிரவாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஏன் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா, வெள்ளிக்கிழமை தான் வந்து சுக்கிரனுக்கு உரியது. சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில காலையில 6லேருந்து 7, மதியம் வந்து 1லேருந்து 2, இரவு வந்து 8லேருந்து 9. இந்த 3 காலகட்டம் தான் வந்து சுக்கிர ஓரை சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு அவங்கள வழிபடலாம். இல்ல வீட்ல இருந்தே அவங்களோட படத்த வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பொதுவா வந்து மகாலட்சுமி வழிபடுறதுக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப சிறப்பு. இத பத்தி ஒரு சின்ன ஒரு கதை நம்ம பார்க்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து கேரளால வந்து காலடி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஸ்லோகம் வந்து தோணுச்சு. ஆதிசங்கர பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆதிசங்கரர் வந்து நம்மளுடைய பாரத தேசம் முழுவதும் நடந்தே வந்து பயணிச்சு ஆன்மீகத்த வந்து பரப்பியவர். அப்படி ஆதிசங்கரர் வந்து தினந்தோறும் வந்து பிச்சை எடுத்து தான் வந்து அவருடைய வாழ்க்கைய வந்து ஓட்டுவார். ஏன்னா அவங்க எல்லாமே சன்னியாசி. அப்படி அவர் ஒரு நாள் வந்து உணவுக்காக அவர் தேடி போகும்பொழுது ஒவ்வொரு வீடா போறாரு. அப்படி போகும்பொழுது கேரளால ஒரு வீட்ல வந்து போய் பிச்சை கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவங்க வீட்ல வந்து எதுவுமே இல்ல. அப்ப ஆதிசங்கரர் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. சுவாமி என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் எப்படி உங்களுக்கு பிச்சை எடுத்து எனக்கு தெரியல. எந்த உணவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதிசங்கரர் வந்து சொல்றாரு, "உங்ககிட்ட எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. உங்ககிட்ட என்ன வேற ஏதாவது உணவுப் பொருள் இருந்தாலும் இங்க குடுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. கடைசியா பார்த்தா ஒரு நெல்லிக்கனி, அதுவும் காய்ந்த நெல்லிக்கனியா இருக்கு. அது அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவு கூட இல்ல. இருந்தாலும் அத எடுத்துட்டு வந்து தானமா அவங்க குடுக்குறாங்க. அப்ப ஆதிசங்கரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பரவால்ல நமக்காக ஏதோ தேடி கண்டுபிடிச்சாச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப இவரு வந்து மகாலட்சுமி கிட்ட வந்து வேண்டுறாரு. இவ்ளோ ஒரு நல்ல உள்ளமா இருக்காங்க. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க பணம் இல்லாம? அப்ப மகாலட்சுமி வந்து ஆதிசங்கர் கிட்ட சொல்றாங்க, "இவங்க பூர்வ ஜென்மத்தின் பலன் தான் இது. அவங்க போன பிறவில செய்த பாவத்தின் காரணமாக இந்த பிறவில வந்து அவங்க கிட்ட பணம் எதுவுமே இல்ல. இவ்ளோ ஒரு ஏழ்மை நிலையில இருக்காங்க." அப்ப திரும்பவும் ஆதிசங்கரர் சொல்றாரு, "அவங்க ஏழ்மை நிலையில இருந்தாலும் அவங்களுடைய தர்மத்த வந்து அவங்க நிலைநாட்டுறாங்க. தவறான செயல்கள் எங்கேயும் போல. அவங்க வந்து மத்தவங்க கேட்கும் பொழுது தனக்கு இல்லனாலும் பரவால்ல மத்தவங்களுக்கு குடுக்கலான்ட்டு குடுக்குறாங்க. அப்ப நீங்க எதனா அருள் புரியக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் அன்னை மகாலட்சுமிய வேண்டி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்த வந்து பாடுறாரு. பாடி கொஞ்ச நேரத்துல வந்து தங்க மழையா வந்து அப்படியே கொட்டுது. அப்படி அந்த நிகழ்வு நடந்த இடம் தான் வந்து கேரளால காடலில வந்து நடந்தது. அதேபோல இந்த கனகதார ஸ்தோத்திரமும் வந்து அவங்க பாடினாரு. அதனால தான் நாம வந்து இந்த கனகதார ஸ்தோத்திரத்த வந்து வெள்ளிக்கிழமையில பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமையில முடியும்னாலும் தினமும் கூட நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம். இது வந்து 2 விதமா இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. சமஸ்கிருதத்துல வந்து எம்.எஸ். மகாலட்சுமி வந்து அவங்க பாடியிருப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா வந்து பாடியிருப்பாங்க. அத நம்ம கேட்கலாம். முடிஞ்ச பாராயணம் பண்ணலாம். இல்ல தமிழ்ல வந்து பாம்பே சிஸ்டர்ஸ் வந்து அவங்க பாடியிருப்பாங்க. இது 2த்துல எது வேணா நம்ம படிக்க செய்யலாம், நம்ம கேட்கவும் செய்யலாம். ரொம்பவும் சிறப்பு. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல மகாலட்சுமிய பிரசித்தியா கொண்டாடுறாங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நெறைய இடத்துல மகாலட்சுமி ரொம்ப பிரசித்தமா கொண்டாடுறாங்க. வேலூர்ல வந்து மகாலட்சுமிக்கு தனி தங்க கோயிலே வந்து கட்டியிருக்காங்க. அங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, அங்க சுயம்புவா ஒரு புற்று இருக்கு. அத வழிபட்டுட்டு மகாலட்சுமி வந்து நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்ம அத தாண்டி நம்ம பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்துல இருக்க பெருந்தேவி தாயார். இவங்க ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து கல்யாண விமானத்துக்கு கீழ வந்து இருக்காங்க. இந்த பெருந்தேவி தாயார் நம்ம வழிபட்டாலே வந்து திருமண தடை, குழந்தை செல்வதற்கான சிறப்பு. அதேபோல யாருக்காவது உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால், பெண்களுக்கு உடல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பில்லி, சூனி, ஏவல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அது போல பிரச்சனை இருந்தா இவங்க வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அதேபோல விஷக்கடி எதுவாக இருந்தாலும் இந்த தாயார் வந்து தீர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதேபோல இந்த தாயாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இவங்களும் வந்து தங்கமலை வந்து புளிய வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். வேதாந்த தேசிகர்ன்னு ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்துல வந்து வாழ்ந்து வந்தாரு. இவர் வந்து வேதத்துல வந்து சிறந்து விளங்கினார். பொதுவாவே யாருன்னா நாலேட்ஜ் அதிகமா இருக்குன்னு சொன்னாலே நெறைய எதிரிகள் இருப்பாங்க. அப்படி இவர வந்து வீழ்த்தணும், இவர் வந்து முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும்பொழுது ஒரு பிராமணர் இருக்காரு, ஒரு பிரம்மச்சாரி இருக்காரு. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல தான் வந்து பொண்ணு வீட்ல இருந்து வாங்குறாங்க. அந்த காலகட்டத்துல தான் வந்து மாப்பிள்ளை வீட்ல வந்து நம்ம செல்வம், கொஞ்சம் சொத்துலாம் குடுத்து பெண்ண வந்து திருமணம் செய்யணும்னு அந்த காலகட்டத்துல இருந்தது. ஒரு 700, 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப வசதி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அத சுத்தி இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்க, "நீ போயிட்டு வேதாந்த தேசிகர் கிட்ட கேளு. அவருக்கு நெறைய பணம் இருக்குன்னு" சொல்லி அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஆனா அவர்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. அவருமே ஆதிசங்கரர் போல தினந்தோறும் பிச்சை எடுத்தோ, இல்ல மத்தவங்க கிட்ட உணவு கேட்டோ தான் வந்து அவருடைய வாழ்க்கைய வந்து ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லி இந்த ஏழை பிராமணர் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகப்போகுது. எனக்கு கல்யாணம் உறுதியாயிடுச்சு. உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப வேதாந்த தேசிகர் வந்து வேற யார்கிட்டயுமே கேட்க மாட்டாரு. அப்ப பெருந்தேவி தாயார் கிட்ட போயிட்டு கேட்டு ரொம்ப மனமுருகி வழிபடுறாரு. அப்படி வழிபடும் பொழுது
அப்ப ஸ்லோகம் வந்து ஸ்ரீ ஸ்துதின்னு சொல்லுவாங்க. எப்படி கனகதார ஸ்தோத்திரம் இருக்கோ, அது மாரி ஸ்ரீ ஸ்துதின்னு ஒண்ணு இருக்கும். அத அவர் பாடிட்டே இருக்காரு. பாடிட்டே இருக்கும் பொழுது தங்க மலை வந்து அப்படியே பொழியுது. அவருடைய துண்ட அப்படியே விரிச்சு அவர் வந்து குடிக்கிறாரு அந்த பிராமணர். இது நடந்த இடம் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அத்திவரதர்ன்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும். ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்க இருக்க பெருந்தேவி தாயார வழிபடுறது அத்தனை ஒரு சிறப்பு. அதே போல 2 இடத்துல தான் வந்து தங்கமலை பொழிஞ்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கேரளா இருக்க காலடி. அதே போல இங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். ஆனா ஸ்ரீ ஸ்துதி பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமிக்கு புடிச்ச மலர் என்ன? புடிச்ச அபிஷேகம் என்ன? மகாலட்சுமின்னு சொன்னாலே வந்து தாமரை பூ. அவங்க வந்து தாமரை பூவுல தான் வந்து பிறந்ததா வந்து சொல்லப்படுறாங்க. அதே மாரி தாமரை பூ தான் ரொம்ப விசேஷம். தாமரை பூவ தாண்டி வாசனை மலர்கள் அனைத்துமே வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்கும். மல்லிப்பூ, அது போல வாசனை மலர்கள் நம்ம குடுப்பது ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான அபிஷேகங்களும் மஞ்சள், குங்குமம், பால் எல்லா விதமான அபிஷேகங்களும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணலாம். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னென்ன கோவில் வந்து சிறப்பு தமிழ்நாட்டுலன்ட்டு, பெருந்தேவி காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் சொன்னோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, நாச்சியார் கோவில். இங்க வந்து பெருமாள விட தாயாருக்கு தான் சிறப்பு. எதுனாலுமே பெருமாளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னுரிமை குடுப்போம் எல்லா கோவில்லயும். இங்க வந்து தாயாருக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. தாயார் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பெருமாளையே வந்து வழிபடுவோம். பொதுவாகவே நம்ம பெருமாள் கோயில் போனாலே ஃபர்ஸ்ட்டு வந்து தாயார வழிபட்டுட்டு தான் பெருமாள வழிபடணும். அது எதனாலன்னா, இப்ப நம்ம பெருமாள வந்து டைரக்ட்டா வழிபடுறோம்னா, திரும்ப பெருமாள் வந்து தாயார்கிட்ட கேட்பாராம். என்னோட பக்தன் வந்து உங்ககிட்ட வந்து எதனா கேட்டானா, கோரிக்கை வச்சானா, வேண்டுனானா அப்படின்னு கேட்பானா. அப்ப தாயார் வந்து இல்லையே என்கிட்ட எதுவுமே கேட்கலன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் முதல்ல தாயார் கிட்ட போயிட்டு வேண்டிட்டு, தாயாருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள போய் வழிபடும் பொழுது, திரும்ப பெருமாள் வந்து தாயார்கிட்ட கேட்பாராம். என்னோட பக்தன் வந்து உங்ககிட்ட இது மாரி வேண்டுனானே, நான் பண்ணி தரட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தாயார் வந்து தன்னுடைய கருணை உள்ளத்தினால பண்ணுங்க. நம்ம பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெருமாள் கோயில் இப்பவும் வழக்கத்துல இருக்கு. தாயார பார்த்துட்டு பெருமாள பார்ப்பாங்க. நாச்சியார் கோயில்ல இது ரொம்ப விசேஷமா இருக்கும். நாச்சியார் கோவில் எல்லாத்துக்குமே வந்து முன்னுரிமை வந்து தாயாருக்கு தான் குடுப்பாங்க. அதனால தான் அந்த ஊர் பேரே வந்து நாச்சியார் கோவில் சொல்லுவாங்க. பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி தாயார் தோன்றின கதைய பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவாவே வந்து அசுரர்களும், தேவர்களுக்கும் வந்து ஒரு நெறைய போட்டி நடந்துட்டே இருந்தது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது, சரி நம்ம சாகாபரம் கிடைக்கணும் நமக்கு. அதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப என்ன வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால் கடல வந்து நம்ம கடைஞ்சா நமக்கு ஒரு அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து முடிவு எடுக்குறாங்க. எதுல ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ, இதுல ஒற்றுமையா இருந்து 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மந்தார மலைய வந்து மத்தாகவும், வாசுகி பாம்புவ வந்து கயிறாவும் பயன்படுத்தி பாற்கடல வந்து கடைஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி கடையும் பொழுது ஒவ்வொரு பொருளா பாக்குறது தோண்டிட்டே இருக்கு. காமதேனு தோன்றாங்க. காமதேனு பத்தி தெரியும். நம்ம கேட்க கேட்க என்ன நமக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் குடுக்கும். அதேபோல கற்பக விருட்சம்ன்ற மரம். அதுவும் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ, என்னெல்லாம் வேண்டுமோ அது கிடைக்கும். அடுத்தபடியா வந்து ஐராவதம். ஐராவதம்ன்றது வந்து வெள்ளை யானை. அது நம்ம இங்க எங்கேயும் பார்க்க முடியாது. வெள்ளை யானை வந்து தேவலோகத்துல இந்திரன் வச்சிருக்கு. தவறு இந்திரன் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தபடியாக வந்து மகாலட்சுமி வந்து தோன்றுறாங்க. அப்படி தோன்றும் பொழுது மகாலட்சுமியுடைய அருள் வந்து பெருமாளுக்கு கிடைத்து, பெருமாள் வந்து மகாலட்சுமிய வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியா உங்களுக்கு தெரியும் அமிர்தம் வந்து தேவர்களுக்கு தான் கிடைக்கும். அசுரர்களுக்கு வந்து கிடைக்காது. இதுல வந்து நெறைய ஸ்டோரீஸ் வந்து ரிலேட்டட் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து அமிர்தம் வந்து ஒரு வந்து கள்ள விநாயகர்ன்ற வந்து திருக்கடையூர்ல இருக்க விநாயகர் வந்து எடுத்துட்டு போயிருவாரு. அதனால தான் அங்க இருக்க லிங்கம் வந்து அமிர்த கடேஸ்வரர் சொல்றாங்க. அது ஒரு ஸ்டோரி அந்த பக்கம் போகும். இது இல்லாம ராகு, கேது வந்து தோன்றுனது. இவங்க அசுரர்கள இவங்க 2 பேரும் வந்து எடுத்து பாதி எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க சண்டை போட்டு இவங்க குடிச்சதால வந்து பெருமாள் வந்து 2ஆ வெட்டிடுவாரு இவங்க 2 பேரையும். அதனால தான் ராகு, கேதுவா தோன்றுவாங்க. ஆனா உயிரோட இருப்பாங்க. நெறைய ஸ்டோரீஸ் இது ரிலேட்டடா போயிட்டு இருக்கும். அப்படி அதுல தோன்றியவர்கள் தான் மகாலட்சுமி.